இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வசனத்தின்படி இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகரை பார்க்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய பத்திரிகை, புஸ்தகங்கள், வெளியீடுகள், பாடல் தேவையானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலிலே உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? தாவீது அப்னேரை பார்த்து சொல்கிறான், நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. என்ன காரியம்? சவுல் ராஜாவை பாதுகாக்க வேண்டியது அப்னேர் அவனோடு சேர்ந்த ஜனங்களுடைய பொறுப்பு. ஆனால் ராஜாவை கொல்லும்படி ஒருவன் வந்தான் என்பதை குறித்து சரித்திர சம்பவம் அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தாவீது அப்னேரை பார்த்து கேட்கிறார், நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. உமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதமான பொறுப்பை நீர் நிறைவேற்றாமற் போய்விட்டீரே, ராஜாவை காக்காமற் போய்விட்டீரே என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒவ்வொரு கடமை கொடுத்திருக்கிறார், பொறுப்பு கொடுத்திருக்கிறார், உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். நாம் இவ்விதமாக இருக்கிறோம். நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல, உமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதமான பொறுப்பை நீ நிறைவேற்றவில்லையே. நீதிமொழி 22:29 நான் வாசிக்கும் போது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். யார்? தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தேவன் தந்த ஒவ்வொரு பொறுப்பு கடமையிலே ஜாக்கிரதையாக ஓடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், பொழுது விடிய மட்டும் நாம் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். காரணம், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள். ஆகையினால் எவ்வளவு தீவிரமாய் கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு தீவிரமாய் நாம் நிறைவேற்றபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எஸ்தர் 4:14, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு இந்த ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொல்கிறான். தேவன் நமக்கு தந்திருக்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்படிக்கு இந்த மேலான ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கலாமே. நாம் அதை விதமாய் செய்து கொண்டிருக்கிறோம். வேகமாய் சில வசனங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இதுவரை ஆதாமோடு மட்டும் பேசிக்கொண்டிருந்த அந்த ஏவாள் இன்னைக்கு இன்னொரு சத்தம் கேட்கிறதே என்று சொல்லி அந்த சத்தம் கேட்ட உடனே, இது என்ன சத்தம்? யார் இது? இதுவரை பேசாத ஒரு சத்தம் என்று சொல்லி தன் கணவனிடத்தில் விசாரிக்க வேண்டும், ஆதாமிடத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு சிந்தை இல்லாதபடி அந்த சத்தத்துக்கு அவள் செவி கொடுக்கிறாள். கேட்டதற்கு பதில் சொல்லுகிறாள். சாத்தானுக்கு அல்லது பிசாசுக்கு ஒரு இடம் கொடுக்கிற நிலை அங்கே ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அது நிமித்தம் அவள் வாயிலிருந்தே விடை வாங்கி அவளை நஷ்டப்படுத்துகிறதை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. என்ன காரியம்? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதமான பொறுப்பை காரணம் இல்லாதபடி மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கே பிரச்சனை உருவாகிறது. யோபு
29ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். தேவனுக்கு நமக்குள்ள அந்த ரகசியம் நம்மோடு தான் இருக்கணும். பழத்தை சாப்பிடக்கூடாது என்கிற ரகசியமானது நம்மோடு இருந்திருக்குமானால் இவ்வளவு பெரிய ஒரு சோதனைக்கு இடமில்லை. அந்த சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இவள் அதை வெளிப்படுத்தினபடியினால் அதில் தோற்று போகும்படியான ஒரு செயல் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. எது? பிசாசுக்கு இடம் கொடுப்பது, சத்துருவுக்கு இடம் கொடுப்பது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைக்குள் களையை விதைத்து கொண்டு போனான். விழிப்பாயிருந்து காக்க வேண்டியவர்கள் நித்திரை பண்ணினபடினால் சத்துருவுக்கு இடம் உண்டாயிற்று. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தாவீது சொல்கிற ஒரு அருமையான காரியத்தை நாம் அதில் பார்க்கிறோம். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை வந்துவிட்டது என்று சொல்லி தாவீது கர்த்தரிடத்திலே முறையிடுகிறதை பார்க்கிறோம். அப்போ இங்கே என்ன காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், ஆண்டவர் தாவீது கொடுத்த வார்த்தை ஜனத்தை தொகையிடக்கூடாது, எண்ணக்கூடாது. ஆனால் இங்கே அவன் தொகையிடுகிறான். அப்படியானால் வார்த்தையின் மீறுதல். தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன, தேவனோடு நம் வாய் திறந்து சொல்லியிருக்கிற காரியம் என்ன, அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையின் மீறுதல் ஏற்பட்டதுனாலே ஆண்டவர் சொல்கிறார், நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. 1 சாமுவேல் 15:11 நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் சாமுவேலிடத்தில் சொல்லும் பொழுது, சவுலை நான் ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்கிறான். கழுதைக்கு பின்னால் போனவனை இவ்வளவு கனமான மேன்மையான உயர்வுக்கு நான் கொண்டு வந்தது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை, உங்களுடைய ஆரம்பத்தை யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆதி நாட்களின் அனுபவங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் யார்? உங்களுடைய சூழ்நிலை என்ன? இன்றைக்கு இவ்வளவு கௌரவமாய், மேன்மையாய், ஆசீர்வாதமாய் நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் அல்லவா அதற்கு காரணம்? எப்படி நீங்கள் கனப்படுத்துகிறீர்கள்? வார்த்தையின் மீறுதல் வரும்பொழுது ஒரு பெரிய அழிவை சந்திக்க வேண்டிய நிலை அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகும் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் பிலேயாமை பார்த்து சொல்கிறார், நீ அவர்களுடைய போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாலாக் பிலேயாமை கொண்டு எப்படியாயிலும் சபிச்சு விட வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை என்று நினைக்கிறான். கர்த்தர் இல்லை, நீ சபிக்க வேண்டாம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்கிறார். அவர்கள் போய்விட்டார்கள். திரும்ப போய் பாலாக் வேறு சிலரை அனுப்பி இன்னும் கூடுதல் வெகுமானம் தருகிறேன் என்று சொல்லும் பொழுது 19ஆம் வசனத்தில், என் தேவனாய் கர்த்தரின் கட்டளை நான் மீறக்கூடாது, ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். சபிக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் திரும்பவும் சரி இன்னைக்கு ஒரு தடவை இருங்க, இன்னொரு முறை நான் கேட்டு பார்க்குறேன். கர்த்தர் போ சொன்னார். எதிரியாக தேவன் அங்கே வந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் சொன்னது தான். அதனால் வார்த்தையில் ஜாக்கிரதையாயிருங்கள். வார்த்தையில் மீறுதல் ஏற்படும் பொழுது நீ செய்கிற காரியம் தவறாய் போகிறது. அதனால் தேவனோடு உங்களுக்குள்ள வார்த்தையை சரியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் தாயினுடைய பிள்ளைகள் என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு என்னை காவல்காரியாக வச்சாங்க, ஆனால் என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் காவல் வேலை செய்யப்படவில்லை, பொறுப்பு உத்தரவாதம் நிறைவேற்றப்படவில்லை. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு கருத்தோடு கரிசனையோடு அந்த காரியங்களை செய்கிறீர்களோ அவ்வளவாய் உங்களுக்கு மேன்மை இருக்கிறது.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆயத்தமாயிருந்தாலும் வார்த்தையின் மீறுதல் வரும் பொழுது, கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் தவறும்போது கர்த்தர் சொல்கிறார், நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. நீங்கள் செய்கிற காரியம் நல்லதுதானா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கிறவன் ஊமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விதைக்கிற விதையானது வழியருகே, கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம் என்று 4 பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அவன் 4 பகுதியில் விதைக்கவில்லை, அவன் வயலில் தான் விதைக்கிறான். வழி இருக்கிறது, பாறை இருக்கிறது, முள் செடி இருக்கிறது, ஒரு பகுதியிலே நல்ல நிலமும் இருக்கிறது. நான் அனுமதியாமல் என்னுடைய தோட்டத்தில் வயலில் வழி இருக்க முடியாது, பாறை இருக்க முடியாது, முள் இருக்க முடியாது. அப்படியானால் நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க. அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய இருதயத்தில், நிலம் என்பது இருதயம் என்பதை விளக்கத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு பகுதியில் முள் இருக்குது, ஒரு பகுதியில் கடினமான இருதயம் கல் இருக்கிறது, இன்னொரு பகுதியில் வழி, சாத்தானுக்கு வழி இருக்கிறது. விழுந்த விதையை பறவை பிறக்கிறது என்று சொன்னால் பிசாசு புறக்கி கொண்டு போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அங்கே மோசையின் மாமன் சொல்லுகிறான், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோட இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உமாலே ஆகாது. மேலிருந்து அந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால், மோசேயினிடத்தில் ஜனங்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு வருகிறார்கள், பல் முழுவதும் காத்து நிற்கிறார்கள். அவனும் இருந்து ஒருவர் மாற்றி ஒருவர் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நெடுநேரம் அவனும் காத்திருக்க வேண்டியிருக்கு, ஜனங்களுக்கு காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் மோசேயினுடைய மாமன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்க்கிறோம், நீர் செய்கிற இந்த காரியம் நல்லதல்ல, நீர் ஒருவராய் இதை செய்யக்கூடாது. ஆகினாலே பகுதி பகுதியாய் தலைவர்கள் 1000, 100, 50 என்று சொல்லி தலைவர்களை பிரித்து கொடுக்கணும்னு சொல்லப்படுறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பாரங்கள், நோவுகள் வரும் பொழுது நீங்களே சுமந்து 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 தொய்ந்து போன அனுபவத்தோடு இருக்கீங்களா? வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 1:12, உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். கர்த்தரிடத்தில் கொண்டு வரலாமே. சங்கீதம் 55:21 வாசிக்கிறோம், கர்த்தர்மேல் உன் பாரத்தை வைத்தோடு அவர் உன்னை ஆதரிப்பார். நீங்கள் ஏன் சுமக்கணும்? ஆண்டவருடைய பாதப்படியில் அந்த பாரத்தை இறக்கி வைக்கலாமே. 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர்கள் வைத்து விடுங்கள். அப்படியானால் இவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு இருக்கும்போது நீங்கள் ஏன் சுமை சுமந்து நொந்து போகணும்? அப்படி செய்வது சரியல்ல. கர்த்தர் நாளிலும் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதுதானா? அதை எப்படி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சாத்தானுக்கு இடம் கொடுப்பது நல்லதல்ல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறுவது நல்லதல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றாமல் போவது நல்லதல்ல. நீங்களே சுமந்து கர்த்தர் பக்கத்தில் வைக்காமல் இருப்பது நல்லதல்ல. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையுமே நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் செய்கிறது நல்லதுதானா என்பதை சிந்தித்து சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.com.
www.awr.org